இன்றைய தினம் வவுனியாவிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருந்தோம். சொல்லுகின்ற அதாவது திலோக் கட்சியினுடைய தலைவராக இருக்க செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான விடயம் தொடர்பாக வெளிவந்த தகவல் திட்டமிட்டு பெறப்பட்டது உண்மை இல்லை என்று சொல்லுது. இது உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை குழுவிலே ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விடயங்களை பேராளர் மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படுத்தலை அவர்கள் செய்வார்கள். வணக்கம். இன்றைய தினம் வவுனியாவிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருந்தோம். அதற்கான சரியான வழிமுறைகள், அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன. அந்த முடிவாக மிக விரைவிலே எங்களுடைய பேராளர் மாநாட்டை, அதாவது ஜனவரி 2026க்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை கூறி அனைத்து மாவட்டத்து உறுப்பினர்களையும் ஒருங்கமைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மீண்டும் பலப்படுத்திக் கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை இங்கு எட்டியுள்ளோம். குறிப்பாக அண்மை காலமாக நீங்கள் சொல்லுகின்ற அதாவது திலோக் கட்சியினுடைய தலைவராக இருக்க செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான விடயம் தொடர்பாக வெளிவந்த தகவல் திட்டமிட்டு பெறப்பட்டது உண்மை இல்லை என்று சொல்லுது. இது உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை குழுவிலே ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விடயங்களை பேராளர் மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படுத்தலை அவர்கள் செய்வார்கள். உங்களுடைய வெளிநாட்டு கிளை உறுப்பினர்கள் பலர் கட்சி தலைமையை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக அண்மைய செய்திகளில் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறான அழுத்தம் இருந்ததா? அது தொடர்பாக ஏதேனும் ஆராயப்பட்டதா தலைமைத்துவத்தை மாற்றுவதற்காக? பொதுவாக எங்களுடைய கடந்த கால தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு பின்னராக பல தடவைகள் எங்களுடைய கட்சி கூடி ஆராய்ந்திருந்தது. எங்களுடைய மாவட்ட ரீதியான, தொகுதி ரீதியான, வட்டார ரீதியான கட்சி கட்டமைப்பையும் அதே போன்று தலைமை குழுவிலும் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கான இடைவெளியை, புதியவர்களுக்கான இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் எட்டியிருக்கிறோம். அது சம்பந்தமாகவும் தலைமை குழுவிலே அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆகவே அதை நாங்கள் பேராளர் மாநாட்டிலே தான் அப்படியான மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எட்டியிருக்கிறோம். அது முழுவதும் அந்த பேராளர் மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்த எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் கைகளில் தான் அந்த விடயங்களை நாங்கள் கையளிப்போம். குறிப்பாக நீங்க சொல்லியிருந்தீர்கள் திட்டமிட்ட வகையில் இது பரப்பப்பட்டதாக. யார் இந்த திட்டமிட்டு இதை பரப்பி இருக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எங்கள் கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது சேறு பூச வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் ஊடாகத்தான் இது ஒரு பிழையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வடக்கு மக்களுக்கு பயனுள்ளதா? இது தொடர்பாக ஏதேனும் உங்களுடைய மத்திய குழு கூட்டத்திலே ஆராயப்பட்டதா? இதுக்கு ஆதரவு தெரிவிப்பது இல்லையா என்பது தொடர்பாக ஏதேனும் பிரயோசனமாக கருதுகிறேன். இன்று அந்த பட்ஜெட் சம்பந்தமான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதனால் வரவு செலவு திட்டம் அதை பற்றி சரியாக படித்து சரியான விடயங்களை ஆராய்ந்து முன்னெடுப்பதற்கான கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாரத்தின் மத்திய பகுதியிலே மீண்டும் எங்களுடைய தலைமை குழு இணைய வழியினூடாக கூடி
அந்த பட்ஜெட் சம்பந்தமான தீர்மானங்களை எட்டுவதாக இருக்கிறோம். எதிர்வரும் 21ஆம் தேதி கொழும்பிலே ஒரு எதிர்ப்பு அணியினர் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுது. குறிப்பாக டெலோவும் அதில் பங்கேற்கணும். அந்த விடயங்களில் நாங்கள் பங்கேற்பதற்கான கலந்துரையாடலை மேற்கொள்ளவில்லை. எங்களுக்கு அதற்கான அழைப்பு வரவும் இல்லை. அதில் நாங்கள் கலந்து கொள்வதும் சாத்தியமில்லை என்பது. தமிழகத்தை பற்றி தாங்கள் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்று வந்தால் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட முடியும் என்று இருக்கிறது. இது தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டதா? இது தொடர்பாக விண்ணப்பார் அதை பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம். நாங்கள் அந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்னதாக அவர்களுடைய நிபந்தனை என்ன, அடுத்தது நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று தமிழ் தேசிய பேரவையுடன் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு பயணித்துக் கொண்டிருப்பதனாலே அவர்களோடும் கலந்து ஆலோசித்து இதை எப்படி முன்னகர்த்துவது, இந்த ஒற்றுமையை நாங்கள் நேசிக்கிறோம், இந்த அறிவித்தலை நாங்கள் வரவேற்கிறோம், அதே நேரம் இதை எப்படி செயல்படுத்துவது என்பது எங்களுடைய அங்கத்துவ கட்சிகளோடும் கலந்து ஆலோசித்துத்தான் அந்த முடிவை அறிவிப்பதாக இருக்கிறது. கட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு டெலோ கட்சி மீது சேறு பூசப்படுவதாக அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக அக்கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக வெளிவரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். வவுனியாவில் அக்கட்சியின் தலைமை குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு சுரேன் குருசாமி இதனை தெரிவித்தார். வணக்கம். இன்றைய தினம் வவுனியாவிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருந்தோம். அதற்கான சரியான வழிமுறைகள், அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன. அந்த முடிவாக மிக விரைவிலே எங்களுடைய பேராளர் மாநாட்டை, அதாவது ஜனவரி 2026க்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை கூறி அனைத்து மாவட்டத்து உறுப்பினர்களையும் ஒருங்கமைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மீண்டும் பலப்படுத்திக் கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை இங்கு எட்டியுள்ளோம். குறிப்பாக அண்மை காலமாக நீங்க சொல்லுகின்ற, அதாவது டெலோ கட்சியினுடைய தலைவராக இருக்க செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக ஒரு பெண் தொடர்பான விடயம் தொடர்பாக வெளிவந்த தகவல் திட்டமிட்டு பெறப்பட்டது உண்மை இல்லை என்று சொல்லுகிறீர்கள். இது உண்மை இல்லையா என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை குழுவிலே ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விடயங்களை பேராளர் மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படுத்தலை அவர்கள் செய்வார்கள்.